Hello all, welcome back to our channel Srisai Aari Creatives. போன வீடியோவில் டபுள் zigzag ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சரியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனோட ஒரு எண்டில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் வெளியே எடுத்துக்கோங்க. அப்படியே டேர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். அப்படி தெரியாதவங்க இருந்தால் செயின் ஸ்டிச் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் ஈவனான சைஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் போடணும். அப்போ தான் இந்த லேயர் செயின் ஸ்டிச் நல்லா வரும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்டிச் சின்னதாக ஒரு ஸ்டிச் பெருசாக போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு அளவுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த லைனோட எண்ட் வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ எண்ட் வரைக்கும் போட்டாச்சு. ஒரு எண்ட் நாட் போட்டுடலாம். எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி சில்வர் கலர் ஜரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா கோல்டு ஜரியிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டியே ஒரு லூப் வெளியே எடுத்து அப்படியே டேர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே டேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி லூப் எடுக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு சென்டரில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப்பை வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், அடியில் இருக்கிற ஸ்டிச்சுக்கு சென்டரில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறேன். தெரியுதா? இந்த மாதிரி பேஸில் இருக்கிற ஸ்டிச்சுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி லூப்பை எடுக்கிறேன். இந்த ஸ்டிச் போடும்போது பொறுமையாக போடுங்க. அடியில் இருக்கிற ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடியில் இருக்கிற ஸ்டிச்சை நம்ம வெளியே இந்த லூப் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிடாமல் பொறுமையாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு போகிறது தான் லேயர் செயின் ஸ்டிச். இது பார்க்கறதுக்கு எம்போஸ்டாக அழகாக தெரியும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுட்டு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கீழே போட்டிருக்க எண்ட் நாட் தாண்டி நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்து அதில் நான் எண்ட் நாட் போடுறேன். அவ்வளோதான் லேயர் செயின் ஸ்டிச். இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி லேயர் செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கிட்டேன். அப்படியே நீடில் டேர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். டேர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச் இதுலேயுமே ஈவனான சைஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போடணும். இந்த லைனோட எண்ட் வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். இப்போது எண்ட் நாட் போட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம். வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அது பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கீழே இருக்கிற ஸ்டிச்சுக்கு நடுவில் ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும். இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சுக்கு நடுவில் சென்டரில் நகர்த்தி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா நகர்த்தி விட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும்.
லேயர் செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ஜரியில் நடுவில் கேப் இருக்கிறது அப்படியே தெரியும், அதில் போட்டுட்டு போயிடலாம். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து அப்படி போட முடியாது. ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நடுவில் கேப் இருக்கிறதே தெரியாது, ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால் பொறுமையாக ஒவ்வொன்றையும் நகர்த்தி விட்டுட்டு பொறுமையாக மேலே ஸ்டிச் போடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நான் எப்படி ஸ்டிச் போடுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பொறுமையாக சென்டரில் வந்து ஸ்டிச் போடுங்க. எப்படி டர்ன் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற ஸ்டிச் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பொறுமையாக மேலே வந்து அந்த லூப் எடுங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஸ்டிச்சை வந்து நீடில் வந்து பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாக நடுவில் பஞ்ச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி எடுங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் போடுற இடத்துலலாம் எம்போஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேயர் செயின் ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக தெரியும். இப்போது கீழே இருக்கிற லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருக்கிற எண்ட் நாட் தாண்டி ஒரு ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போடுறேன். இந்த ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் த்ரெட்டு வச்சு தான் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வேண்டி 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் எப்படி ஷேப்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹார்ட் ஷேப் போட்டு காட்டுறேன். இப்போது ஒரு இடத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் வெளியே எடுத்துக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடுறதுங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு எண்ட் நாட் போட்டுற வேண்டியதுதான். வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். எங்கே நம்ம கீழே இருக்கிற ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஷார்ப்பான எட்ஜ் வர வரைக்கும் போட்டுட்டு போயிருங்க. ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம ஸ்டிச்சுக்கு சென்டரில் கீழே இருக்கிற ஸ்டிச்சுக்கு சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். ஆனால் ஷார்ப் எட்ஜில் மட்டும் ஸ்டிச்சுக்கு வெளியே வந்து நம்ம மேலே இருக்கிற ஸ்டிச்சை போட்டு டர்ன் பண்ணணும். அப்படி டர்ன் பண்ணால் ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கிடைக்கும். மேலே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கும் கீழே இருக்கிற ஷார்ப் எட்ஜுக்கும் அப்படி தான். ஷார்ப் எட்ஜ் வரும்போது வெளியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். எங்கே கீழே எண்ட் நாட் போட்டோமோ அதை தாண்டி எண்ட் நாட் போட்டுறணும். நீங்கள் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த லேயர் செயின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள்.